அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன்கள். அதாவது இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருட காலம் பயணம் செய்வார். அந்த மாதிரி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சென்ற வருடம் மேஷ ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்த குரு பகவான் இந்த வருடம், அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதிப்படி மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியம் வரைக்கும் குரு பகவான் மேஷ ராசியில் இருப்பார். அதன் பின்பு ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு காலம் கோச்சார பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன்கள். துலாம் எப்போவுமே வேகமாக முடிவெடுத்தும் அதே மாதிரி வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ராசியும், அதே மாதிரி எல்லார் மனசுலையும் என்ன இருக்குன்னு காற்று போல் எடை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு நபர்களும் இந்த துலா ராசிக்காரங்க. அதே மாதிரி ஏன்னா உங்களுடைய ராசியுமே காலபுருஷனுக்கு 7வது ராசியாகவும் வருது. அதே மாதிரி உங்களுடைய ராசியோட சின்னம் அப்படின்னு எடுக்கும்பொழுது தராசு. ஸோ உங்கள் கையில் அன்பை கொடுத்தாலும் அதை விட ஒரு படி எக்ஸ்ட்ரா வச்சு அடுத்தவங்களுக்கு கொடுப்பீங்க. அதேமாதிரி வெறுப்பை கொடுத்தாலும் அதை விட ஒரு படி எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு குணம்ன்றது இந்த துலா ராசிக்காரங்க கையில் ஜென்ரலாகவே இருக்கும். இப்போ ஏற்பட்ட இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். சென்ற வருடத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7வது இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியையும் அதே மாதிரி உங்களுடைய லாபஸ்தானத்தையும் உங்களுடைய தனஸ்தானத்தையும் பார்வை செஞ்சுட்டு இருந்தார். ஏதோ பொருளாதாரத்தில் அடிபட்டு இருந்தவங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு சிறப்பாகவே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கும் பொருளாதாரத்தை வளர்ச்சியை கொடுத்துருப்பார் சென்ற வருடம். இந்த வருடம் 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கோ, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி மற்ற விஷயங்களையும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது ராசிக்கும் 6வது ராசிக்கும் அதிபதியாக வரக்கூடியவர். ஸோ அவர் 8ஆம் இடத்துல அமர்றதுனால திடீர் பொருளாதார முன்னேற்றம், அதே மாதிரி வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சரி வெளிநாடு பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே இந்த குரு பகவான் இந்த குரோதி வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள், ஆகச்சிறப்பான பலன்கள்னு சொல்லலாம். சாதாரண சிறப்பான பலன்கள் கிடையாது, ஆகச்சிறந்த சிறப்பான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சாலும் உங்களுடைய தனஸ்தானத்தை அவர் பார்வை செய்கிறார். ஸோ இந்த தனஸ்தானத்தை பார்வை செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே ஆக சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி அவர் 12ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறதுனால் இவ்வளோ நாள் தூக்கம் இல்லாமல் அவஸ்தப்பட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இனிமேல் நிம்மதியாக தூங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். நிம்மதியாக தூங்குவோமா, என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா 12ஆம் இடம்ன்றது அந்த அயன சயன போகம் அப்படின்றது இந்த குரு பகவான் நல்ல ஒரு அதில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். அதேமாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே கூட இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் நிவர்த்தி ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறாங்களோ, அதே மாதிரி வாழ்க்கை துணை பிரிந்து வாழ்கிறாங்களோ, ஏதோ ஒரு பிரச்சனையால் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்றவங்க எல்லாமே கூட இப்போ இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். அதனால் உங்களுடைய குடும்பத்தில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே. அதேமாதிரி சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு வன்மையும் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா குரு பகவான் தன்னுடைய 7வது பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் தனம் குடும்பம் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்திற்காக நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அதேமாதிரி பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே தாராளமாக இருக்கும். தேவைக்கு ஏற்ப பொருளாதாரம்ன்றது இருக்கும். அதுமாதிரி நிறைய சுப விரயங்கள் அப்படின்றது இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சார குரு பகவான் 12வது இடத்துல பார்வை செய்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொருளாதாரம்ன்றது சுப விரயமாக இருக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணுவீங்க, நிறைய கோயில் சம்மந்தப்பட்ட திருப்பணிகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொடுப்பீங்க, நிறைய யாத்திரை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. துளாராசிக்காரங்க எப்போவுமே சுற்றிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் கூட. ஸோ அதனால் நிறைய பயணங்களை இந்த துளாராசிக்காரங்க மேற்கொள்வாங்க. அதேமாதிரி சுகஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறதுனால இவ்வளோ நாள் அலைச்சல் இருந்த அலைச்சல் எல்லாமே இப்போ நல்ல ஒரு சுகங்களாக மாறும். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ ஒரு பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய அலைஞ்சு திரிஞ்சிட்டேங்க, ஓஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துளாராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் அலைந்ததற்கான அந்த பிரதிபலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த
பலன் வந்து இப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய துளாராசிக்காரங்களுக்கு சொந்தமாக மனை, வீடு, வாகனம் இந்த மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ அமையறதுக்கு புதுசாக வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி புதுசாக பூமி வாங்கணும், இடம் வாங்கணும், சொந்த வீடு இல்லாமல் இருக்கோம் இவ்வளோ நாள் வந்து இப்போ நாங்கள் சொந்தமாக ஒரு வீட்டுக்கு இடம் வாங்கணும், வீடு கட்ட இடம் வாங்கணும், இல்லை பழைய வீடே வாங்கலாமா அப்படின்ற யோசனையில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல யோக தசாபுக்திகள் போகிற பட்சத்தில் நிச்சயம் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு இடமாகவும் ஒரு வீடாகவும் வந்து உங்களுக்கு அசையா சொத்தாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இருந்து வந்த பிணக்குகள் எல்லாமே நீங்கிடும். குழந்தைகள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு பெயர்ச்சி இருக்க போது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியில் இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலை உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த தேவையில்லாத அவப்பெயர்ன்றது வந்து உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்கள் 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அந்த அவமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இல்லைன்னா அதன் மூலமாக ஒரு அவமானத்தையோ இல்லை ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கலையும் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அதையும் நீங்கள் கவனிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி உங்களுடைய வேலையில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும். நீங்கள் செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வேலையில் நீங்கள் முழு ஈடுபாட்டோடையும் அதேமாதிரி முழு ஒத்துழைப்பு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முழு ஒத்துழைப்பை வந்து நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்திற்கோ இல்லை நீங்கள் செய்கின்ற தொழிலுக்கோ வந்து நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு பெரும்பாலுமான நஷ்டங்கள் இல்லாமல் நல்ல ஒரு லாபங்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த துளாராசிக்காரங்க யாரெல்லாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் அதேமாதிரி பாஸ்போர்ட் அதாவது வெளிநாட்டு அதாவது இந்த கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரியில் இருக்கோ அங்கேயே பெர்மனெண்ட் ரெசிடென்ஷியல் வாங்கணும், அதாவது நிரந்தர நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நிரந்தரமாக அங்கேயே இருக்கிறதுக்கான அந்த ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கார்டு இந்த மாதிரி சொல்கிறோம், ஒரு கண்ட்ரிக்கு ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏறத்தாழ 90% வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் வெளிநாட்டிலேயே நாங்கள் நிரந்தரமாக தங்கணும், நாங்கள் அங்கேயே குடியுரிமை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பெயர்ச்சினால், ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், 12ஆம் இடம்ன்றது அந்நியம், தொலைதூரம், ஸோ இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்த பார்வை செய்கிறதுனால அதற்கான அங்கீகாரங்கள் எல்லாமே வெகு நாள் போராடிட்டு இருந்தீங்க, அந்த போராட்டத்திற்கு எல்லாமே இப்போ தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அங்கீகாரம்ன்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுமாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் நல்ல ஒரு பொருளாதாரம் இருக்கும். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதேமாதிரி இந்த துளாராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகும். அதேமாதிரி வண்டி வாகனம் நீங்கள் ஓட்டும்பொழுது அதற்கு பயணங்களின் போது நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில். ஏன்னா திடீர்னு ஒரு சில விஷயங்களை நீங்கள் மறந்துட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சில தேவையில்லாத அசௌகரியம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பயணங்களின் போதும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மனைவி வழி ஆதரவாக இருந்தாலும் சரி, கணவன் வழி ஆதரவாக இருந்தாலும் கலத்திரத்தினுடைய ஆதரவு இருக்கும். தாய் வழி ஆதரவு அப்படின்றது சிறப்பாக காணப்படுது. அதாவது தாயார் மூலமாக நிறைய ஆதாயங்கள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். அதேமாதிரி இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும், எந்தெந்த மாதத்தில் உங்களுக்கு சிறந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனி மாதம் வந்து சிறந்த மாதமாகவும், அதே மாதிரி ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, பங்குனி மாதங்கள் வந்து உங்களுக்கு சிறந்த மாதங்களாக இருக்குது. இந்த மாதங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் அப்படின்னும் பொழுது அதை வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஈஸியாக அப்படின்னு சொல்லலாம். மேலும் நீங்கள் எந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை டைமில் சக்கரை பொங்கல், அதாவது சக்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரை பொங்கலை வந்து யாருக்காவது தானமாக கொடுக்குறதோ இல்லை கோயிலில் வந்து சுவாமிக்கு நைவேத்தியமாக கொடுத்ததோ அதை ஒரு 4 பேருக்கு பிரசாதமாக விநியோகம் பண்ணுறதுனால உங்களுக்கு பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு பொருளாதார ஏற்றத்தையும் அதே மாதிரி நல்ல ஒரு புகழையும் கௌரவத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.